ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A உடைய மெயின்ஸை நம்ம எதிர்கொள்ள போகிறோம். அதற்கான ஒரு சின்ன செஷன் இந்த செஷன். ஸோ ஏற்கனவே நம்ம இந்த மெயின்ஸ்க்கும் பிலிமினரிக்கும் என்ன வித்தியாசம், எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். இதற்கு முன்னாடி கட் ஆஃப் வீடியோ அப்படின்னு ஒன்று போட்டிருப்போம். அது வந்து ஆரம்ப கட்டத்தில் நம்ம எடுக்கக்கூடிய தகவல்களை வச்சு எடுத்தது தான். ஃபைனல் கீ வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்னன்னு தெரியுங்க. ஓகே, இந்த குரூப் 2 மெயின்ஸை பற்றி ஒரு எக்ஸ்போஷர் இப்போ ஓவராலா யாருக்கும் இல்லாததுனால இந்த கண்டினியூஸ் வீடியோ அப்படின்றது உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குரூப் 2A மெயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது தனித்தனியான சிலபஸோட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி ஒரே ஒரு சிலபஸ் இருந்தது. 300 மார்க்ஸ்க்கு நம்ம எழுதுறத வச்சு அதிகமான மார்க் எடுத்தவங்க 2க்கு போனாங்க, கம்மியான மார்க் எடுத்தவங்க 2Aக்கு போனாங்க. மார்க் அதை விட கம்மியா எடுத்தவங்க சர்வீஸ் வாங்காம போனாங்க. ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் சிலபஸ் எந்த லெவல்ல இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ இது. ஒரு சப்ஜெக்ட் நம்மளுடைய இந்திய தேசிய வரலாறு, அதாவது இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அப்படின்னு கிடையாது, இப்போ மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்ட்டு இதுல சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம எங்க படிக்கணும், ஸ்கூல் புக்ல எங்க படிக்கணும், ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல எங்க படிக்கணும், நெட்ல தேடி எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ இது. இதற்கு அடுத்து வரக்கூடியது வந்து ரீசனிங்ல இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்லயும் எடுத்து ஒரு மாடல் சம் போட்டு உங்களுக்கு எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னு இருக்கும். அதுக்கு அடுத்தது ஸோ ஒரு சப்ஜெக்ட் இது மாதிரி வந்து ஒரு நாள் செஷனா இருக்கும். ஒரு வீக்ல உங்களுக்கு ஓரளவு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்துடணும். நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படின்றது ஓரளவு நமக்கு தெரிஞ்சிடணும். ஸோ அதற்காக தான் இந்த கண்டினியூஸ் செஷன். ஓகே, ஸோ நமக்கு வந்து 2A சிலபஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வென் டயக்ராம் நிறைய பார்த்திருப்போம். ஸோ வென் டயக்ராம்ல இப்ப 2 வட்டம் போட்டு 2 வட்டத்துக்கும் பொதுவானது இன்டர்செக்ட் ஆகக்கூடியது எது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. நமக்கு வந்து யூனிட் 8, யூனிட் 9 இது ரெண்டும் நிறைய இடத்துல வெட்டுப்படும். சரிங்களா, சமூக நீதி இதெல்லாம் வந்து இது ரெண்டுமே பொதுவாகவே வரும். பெரியார் ரெண்டுத்துக்கும் பொதுவாகவே வருவாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய குரூப் 2க்கும் 2Aக்கும் இடையில நமக்கு நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னா வருது. சரிங்களா, ஸோ இந்த பகுதியை நாம 2 தேர்வுக்கும் படிக்கிறவங்க கண்டிப்பா ஈஸியா படிச்சிடலாம். அதை தாண்டி இந்த 2க்கு கொஞ்சம் எக்ஸஸா இந்தியாவை நம்ம படிக்கணும், இந்தியன் ஹிஸ்டரிய படிக்கணும், இந்தியன் ஜியாகிரபிய படிக்கணும். இந்த பார்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ இது வந்து தமிழ்நாடு ரிலேட்டடான கல்ச்சரை நம்ம படிக்கணும். தமிழ்நாடு ரிலேட்டடான இப்ப சுதந்திர போராட்டத்தில் தமிழக மகளிருடைய பங்கு என்ன, தமிழ்நாடு நம்மளுடைய தண்டி யாத்திரை அங்க நடத்தின மாதிரி நம்ம இங்க வேதாரண்யம் நோக்கி மார்ச் போனோம். ஸோ அதுல என்ன ஆச்சு, சென்னையில பிரகாசம் தலைமையில மெரினால ஒரு போராட்டம் நடந்தது, அதுல யார் பங்கெடுத்தாங்க. ஸோ இது மாதிரி தமிழ்நாடு வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, அப்படின்றது குரூப் 2A ஓடுது. குறிப்பா தமிழ்நாடு மட்டுமே கேட்கறது 2A ஓடுது. ஆனா இதுல ஒரு சில டாபிக் வந்து இப்ப ஆரிய சமாஜம், பிரம்ம சமாஜம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில ஏற்படுத்தப்பட்ட சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இந்த இயக்கங்களும் இந்த சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்து வர ஸ்லைட்ல அதை நம்ம தனியா பார்ப்போங்க எப்படி அப்படின்றது. ஓகே, நான் இதுல தர எல்லாமே PDF எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன், நீங்க போய் பாருங்க. ஓகேங்களா. ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 2க்கும் 2Aக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்ம அதை ஈஸியா புரியணும் அப்படின்றதுக்காக தான் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடங்கள் இந்த சிலபஸ்ல இருக்கக்கூடியது சிலது இந்தியாவுக்கு பொருந்தும். சரிங்களா, அதே மாதிரி இதுல வந்து சிலபஸ்லயே 2ல வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு குறிப்பாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த வரலாறா இருந்தாலும், பொருளாதாரமா இருந்தாலும், புவியியலா இருந்தாலும் தமிழ்நாடு நம்ம கத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சிலபஸ் இருக்கு. தமிழ்நாடு கொஸ்டின் நிறையவே கேட்பாங்க. இப்ப நடக்கக்கூடிய எல்லா தேர்வுகள்லயும் தமிழ்நாடு பத்தி நிறைய இருக்கு. சரிங்களா, நம்ம சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்ல நம்மளுடைய உவேசா பத்தி கேட்கறாங்க. சரிங்களா, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே நேஷனல் ஃபிகர்ஸ், அவங்கள பத்தி நம்ம கண்டிப்பா படிச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக அயோத்திதாச பண்டிதர் பத்தி கேட்பாங்க, ரெட்டைமலை சீனிவாசன் பத்தி கேட்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த டாபிக் வந்து இந்தியாவிலயும் வரும், தமிழ்நாட்டிலயும் வரும். சரிங்களா, ஓகே. ஸோ இதுதான் நம்ம இப்ப இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க ஆரம்பத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப நிறைய மார்க் ஒரு 155 எபோவ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 2 எக்ஸாமுக்கும் ஹால் டிக்கெட் வரும். 2 எக்ஸாமும் நீங்க எழுதுவீங்க அப்படின்றப்ப மத்தவங்க உழைக்கிறத விட நீங்க கூடுதல் நேரம் உழைக்கணும். இதுல ஒரு சிலர் வந்து குரூப் 1 பாஸ் பண்ணிருப்பாங்க. சரிங்களா, குரூப் 1 பாஸ் பண்ணி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறீங்க அப்படின்னா அந்த அட்டெம்ப்ட் அப்படியே விட்டுட்டு
கூட நீங்க வந்து என்ன பண்ணலாம், இந்த குரூப் 2 2 கான்சென்ட்ரேட் பண்ணலாம். நான் ஏற்கனவே குரூப் 1 மெயின்ஸ் எழுதிருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த அட்டம் பண்ணுங்க. சரிங்களா? இந்த டைம் ரிசர்வேஷனால பிசி எம்பிசி நான் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் சீட் இருக்கு. அதனால வயசா முடிவெடுங்க. சரிங்களா? நம்மளுடைய உழைப்பு உடனே பலனை தருமா அப்படின்றத பார்த்துட்டு எடுங்க. குரூப் 1 ஒரு வருஷம் இல்லைனாலும் இன்னொரு வருஷம் ஆகும். ஆனா இந்த அட்டம்ப்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான அட்டம்ப்ட். குரூப் 1 விட்டுட்டு கூட இந்த குரூப் 2 2Aக்கு வேலை இல்லாதவங்க, ஏற்கனவே ஒரு குரூப் 4ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க குரூப் 1 டார்கெட் பண்ணுங்க. இறுதி இலக்கு உங்களுக்கு அதுவா தான் இருக்கும். அதனால அதை நோக்கியே நீங்க போங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் நமக்கு பேசிக்கா புரிஞ்சுக்க வேண்டியதுங்க. ஓகே. ஓகே. ஸோ இதுதான் இப்ப நமக்கு இருக்கக்கூடிய சிலபஸ். சரிங்களா? ஸோ கம்பைன்டு சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் 2 அதனுடைய சிலபஸ் என்ன அப்படின்னு பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. 40 மார்க் இதுல கேக்குறாங்க. சரிங்களா? 40 மார்க் இதுல இருந்து வருது. 40 மார்க்ஸுங்க. இது வந்து மெயின்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாம் பத்தி நான் சொல்றேன். நான் சொல்றது எல்லாமே ஃபர்ஸ்ட் சொல்றது எல்லாமே ரிட்டன் எக்ஸாம் பத்தி இருக்கும். அதுல சிலபஸை வந்து நம்ம டீகோட் பண்ணுவோம். அது எங்க இருந்து படிக்கணும் அப்படின்றத பார்ப்போம். அதற்கப்புறம் 2A ஓடதும் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுவும் பின்னாடி இருக்கும், பார்ப்போம். இது வந்து 2 பைலிங்குவலி நான் கொடுத்துருக்கேன் நான். ஓகே. அட்வென்ட் ஆஃப் யூரோப். சரிங்களா? ஐரோப்பியர்களின் வருகை, போர்ச்சுகீசியர்கள், டச்சியர்கள், அப்புறம் வந்து ஆங்கிலேயர்கள், டேனியர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இது நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லயும் 11th ஸ்டாண்டர்ட்லயும் இந்த டாபிக் அப்படின்றது இருக்கும். என்னன்னா இப்ப நாம படிக்க ஆரம்பிக்கிறப்ப பழைய சோசியல் சயின்ஸ் புக் இருக்கும். அதையும் நீங்க கொஞ்சம் ரெஃபர் பண்ணி படிங்க. இதுல இல்லாத டேட்டா கூட கொஞ்சம் நிறைய இருக்கும். அதனால இந்த 2 புக்கையுமே நம்ம சேர்த்து படிக்கணும். நம்ம பேட் ஸ்டடி அப்படின்றத பின்னாடி போட்டிருப்பாங்க, அதுவும் நம்ம பாருங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம இப்ப இருக்கக்கூடிய பிலிமினரி எக்ஸாம்ல இருந்து நம்ம படிப்போமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிலிமினரி எக்ஸாமுக்கு இதெல்லாம் நம்ம படிக்க மாட்டோம். நமக்கு ஆரம்பத்துல ஆரம்பிக்கிறதே எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1857க்கு பிறகு இருக்கக்கூடிய முக்கியமான 1847 to 1947 அந்த 90 வருஷம் வரலாறு தான் நம்ம படிப்போம். அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஆரம்ப கால கிளர்ச்சிகள், ஏர்லி அப்ரைசிங், அது மாதிரி சில டாபிக் மட்டும்தான் நம்ம எடுத்து படிப்போம். ஆனா இதுல நம்ம மாடர்ன் ஹிஸ்டரி அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்டரியை ஃபுல்லாவே படிப்போம். ஏன்ஷியன் ஹிஸ்டரி, மிடிவல் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி 3 இருக்கும். ஏன்ஷியன் ஹிஸ்டரி ஹிந்து சாம்ராஜ்யம். சரிங்களா? அதே மாதிரி மிடிவல் ஹிஸ்டரி முஸ்லிம் சாம்ராஜ்யம். அதே மாதிரி கிறிஸ்துவ சாம்ராஜ்யத்தை தான் நம்ம வந்து மாடர்ன் ஹிஸ்டரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாஸ்கோட காமா எப்ப இந்தியாவுக்கு காலடி எடுத்து வச்சாரோ 1498 May 20ங்களா, டேட் எனக்கு எக்ஸாக்டா தெரியல. அன்னையில இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் இருக்கிறது. பார்த்தலோமியா டயஸ் 1487 வந்திருப்பாரு. சரிங்களா? 1487 வந்திருப்பாரு. அதுல இருந்தே நமக்கு வரலாறு அப்படின்றது மாடர்ன் ஹிஸ்டரி அப்படின்றது ஆரம்பிக்கும். அப்ப இருந்து நம்ம ஆரம்பிச்சு படிக்கணும். ஸோ ஈஸியா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, ஸோ என்னன்னா இப்ப நமக்கு இவங்க கொடுத்திருக்க இந்த சிலபஸ் வந்து எப்படி கவர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே. ஸோ எப்படி கவர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் நேஷனல் மூமெண்ட். சரிங்களா? அதுல இருக்கக்கூடிய பகுதிகள் கவர் ஆகும். அது இல்லாம இந்தியன் கல்ச்சர் பார்ட்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இதுல கவர் ஆகும். அது இல்லாம யூனிட் 8ல இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுல கவர் ஆகும். தமிழ் இலக்கியம் படிச்சிருப்போம் இல்லைங்களா, அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இதுல கவர் ஆகும். அதாவது இவங்க கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நவீன கால இந்திய வரலாறு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல கவர் ஆகக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஏற்கனவே நம்ம படிச்ச பிலிமினரி சப்ஜெக்ட்ல படிச்சது நிறைய ஒரு 4-5 பாடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து இதுல சிலபஸா போட்டு வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அயனம் கவர் ஆகும். அதே மாதிரி யூனிட் 8 கவர் ஆகும்.
இந்தியன் கல்ச்சர், இந்திய பண்பாடு அப்படின்றது கவர் ஆகும். அப்புறம் தமிழ் லிட்ரேச்சர் இதுவும் கவர் ஆகும். ஸோ இது எல்லா நாளும் சேர்ந்தது தான், நீங்க ஏற்கனவே படிச்சது தான். இதுல நம்ம ஏற்கனவே படிச்ச பார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% நம்ம ஏற்கனவே படிச்சதா தான் இருக்கும். சரிங்களா? அதை தான் நம்ம திருப்பியும் படிக்க போறோம். இந்த 4 யூனிட் சேர்ந்தது தான் நம்மளுடைய இப்ப மெயின்ஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக். சரிங்களா? மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படின்றது இதுதான். ஓகே ஓகே. சோ ஐரோப்பியர்களின் வருகை, போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், ஆங்கில ஆட்சியின் விரிவாக்கம், கர்நாடக போர்கள் மட்டும்தான் இதுல கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுடைய குரூப் 2ல கர்நாடக போர்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்மளுடைய 2Aல இதுல வந்து கர்நாடக போர்களை தாண்டி இவங்க வந்து மைசூர் போர், ஆங்கிலோ மைசூர் வார் கொடுத்திருப்பாங்க. அது இல்லாம மராத்தியர்கள் தொடர்பான போர்களும் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? மராத்தியர்கள் போருக்கும் தமிழ்நாடு வரலாறுக்கும் பெரிய சம்பந்தம் இல்லை, சம்பந்தம் இருக்கு. ஆனாலும் அதை வந்து நம்மளோட டாபிக்ல கொடுத்துருக்காங்க. அதனால அதையும் நம்ம கவர் பண்ணி ஆகணும். சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வரியும் ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்டை படிக்கிறோம், அதுல இருந்து வரல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவன் சிலபஸ்ல இருந்து தான் ஒரு வார்த்தையும் எடுத்திருப்பான். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியங்க. ஓகேங்களா? ஓகே. ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், பாளையக்காரர்களின் கிளர்ச்சி, தென்னிந்திய புரட்சி, வேலூர் கழகம், இது எல்லாமே நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். தமிழ்நாடு இது வந்து ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்றப்ப இங்க எல்லாமே வருவாங்க. சன்னாசிகள்ல இருந்து, பில்ஸ்ல இருந்து, கோண்டுகள்ல இருந்து, சரிங்களா? இது எல்லாமே வரும். இந்த எல்லா ஆரம்ப கால கிளர்ச்சிகள் அப்படின்னா இண்டிகோ ரெவல்யூஷன்ல இருந்து தக்கான புரட்சி இருக்கும், எல்லா புரட்சிகளும் இதுல வரும். இதுல குறிப்பா தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலூர் கழகம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். 1806ல நடந்த முக்கியமான புரட்சி. பராக்பூர் படை கழகம், அதுவும் நம்ம எடுத்துக்கணும். 1857 முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம எடுத்துக்கணும். இது எல்லாமே முக்கியமானது. ஓகே. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், மாடரேட், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், டெரரிஸ்ட், இது எல்லாமே ஐஎன்எம், அப்படியே ஐஎன்எம் சிலபஸ். சரிங்களா? நம்மளுடைய இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய அதே சிலபஸ். இந்தியாவுடைய மொத்த வரலாறும், இந்தியாவுடைய சுதந்திர போராட்ட வரலாறு, 1885ல இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய வரலாறு தான் நம்ம இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னே சொல்லுவோம். மிதவாதிகள், அப்புறம் தீவிரவாதிகள், அது நடுவில் பயங்கரவாதிகள் இருப்பாங்க. ரேண்ட் எப்ப கொலை பண்ணாங்களோ அப்பவே வந்து பயங்கரவாதிகள் அப்படின்னு சப்பேக்கார் சகோதரர்கள் கொலை பண்ணுவாங்க இல்லைங்களா? அதுல இருந்தே நமக்கு பயங்கரவாத இயக்கம் அப்படின்றது ஆரம்பிச்சிருக்கும். தீவிரவாதம், அப்புறம் வந்து மிதவாதம், இது எல்லாமே சேர்ந்து வரதான் நமக்கு வந்து இந்த ஐஎன்எம்ல வரக்கூடிய முக்கியமான பார்ட். காந்தியன் ஏரா ரொம்ப முக்கியமானது. 1906ல அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1916ல அவர் வந்து அவரோட பேஸ் அப்படின்றது ஆரம்பிக்கும். 1918 கூட சில சொல்லுவாங்க. 1947 வரைக்கும் இருக்கிறத காந்தியன் ஏரா, நம்மளுடைய காந்திய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது எல்லாமே. ஓகே. ஸோ காந்தி வந்து 1893 அவர் வந்து இந்தியாவில இருந்து போவாரு. 1915 வருவாரு. 1893ல இந்தியாவில இருந்து அவர் வெளியே போறப்ப ஆனி பெசன்ட் வந்து இந்தியாவை நோக்கி வருவாங்க, வெளியே போவாங்க வருவாங்க. அதே மாதிரி காந்தி வந்ததுக்கு அப்புறம் அன்னி பெசன்ட் இந்திய அரசியலில் இருந்து மாயமாக்கப்படுவார்கள். சரிங்களா? அது எல்லாமே வரலாறு. ஓகே. ஸோ ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு பாத்துங்க. இதுல வந்து இந்திய வரலாறு, இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு முழுசா கொடுத்துட்டாங்க. அதற்கு கீழே இருக்கக்கூடிய சிலபஸ்ல தமிழ்நாடுடைய வரலாறு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் நம்மளுடைய விடுதலை போரின் தொடக்க காலம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே. சோ இந்தியாவுடைய முதல் குரல் எங்க இருந்து வந்துச்சு? பூலித்தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன், தீரன் சின்னமலை, வேலு நாச்சியார், இந்த கட்டபொம்மனுடைய சகோதரர் பேர் வச்சுதான் இப்ப கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சோ நம்ம ஸ்கூல் புக்ல இதெல்லாம் கவர் ஆயிருக்காது. இதற்கு நம்ம தேடி எக்ஸஸா படிக்கணும். எங்க படிக்கணும் அப்படின்றத நான் அடுத்து வரதுல சொல்றேங்க. சிலபஸ் தான் முக்கியங்க. நாங்கெல்லாம் படிக்கிறப்ப என்ன பண்ணுவோம், சிலபஸ்ல இருக்கிறத லேமினேட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவோம், முன்னாடி பின்னாடி போட்டு இந்த டாபிக்கை ரூம்ல பெருசா ஒட்ட வைப்போம், கையிலேயே ஒன்று வச்சுப்போம். என்னென்ன படிக்கிறோமோ அது எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டே வருவோம், இல்லைன்னா கலர் பண்ணிட்டே வந்துருவோம். சரிங்களா? இவ்வளவு முடிச்சிருக்கிறோம் அப்படின்றது இருக்கும். ஸோ இப்போ நீங்க இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மெயின் சிலபஸை இது மாதிரி அழகா பிரிச்சு யாராவது தந்திருந்தாங்க அப்படின்னா அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ரூம்ல எங்கேயாவது ஒட்ட வச்சிருங்க. ஒரு நாளைக்கு நான் இவ்வளவு படிக்க போறேன் அப்படின்ற ஒரு பிளானோட ஒன்னொன்னையும் படிச்சு முடிச்சுட்டு அடிச்சுட்டு வாங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். சிலபஸ் கையில இருக்கணும். சிலபஸ்ல இருந்து தான் கேள்வி கேட்க போறாங்க. நம்ம எகைன் வேற யாரையாவது ஒரு பிளேம் பண்ணக்கூடாது. அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது.
சிலபஸ்ல இவங்க பின்னாடி காமெடி சரியா சில காமெடின்னு இல்ல, அவங்களோட பயங்கர புத்திசாலித்தனம் அது நமக்கு பாக்குறதுக்கு அது காமெடி மாதிரி தெரியும். ஸோ இவங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே பெரிய அறிஞர்கள், பெரிய ப்ரொஃபசர்ஸ் அவங்களும் தப்பு பண்றாங்க. அவங்க பண்ணக்கூடிய விஷயத்த நம்ம எப்படி பாத்துக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட எதிரியை நம்ம குறைச்சி மதிப்பிடுறதுனாலதான் நம்ம எல்லா போர்க்களத்திலையும் போய் தோத்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அவங்களுடைய லெவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். நான் இன்னும் கூட நான் இருக்கக்கூடிய புக்கு மட்டும்தான், என் கையில என்ன இருக்கோ அதை மட்டும் தான் படிப்பேன். ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் தராங்க, அதை மட்டும் தான் படிப்பேன் அப்படின்ட்டு நம்ம வந்து அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறோம் டிஎன்பிஎஸ்சி. ஆனா அவங்க வந்து பயங்கர ஸ்மார்ட் பண்ணிடுறாங்க. சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டிலிருந்து விடுதலை போராட்டத்திற்கான முதல் குரல். ஸோ குயிலி வேலு நாச்சியார், உலகத்தோடைய முதல் மனித வெடிகுண்டு அப்படின்னு சொல்லலாம் குயிலி பத்தி. சரிங்களா? ஸோ உள்ளிட்டோரின் போராட்டங்கள் அப்படின்ட்டு இருக்கு. அடுத்து வந்து ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். சரிங்களா? ஸோ இதுல எல்லாரையுமே கொடுத்துருப்பாங்க. பிஓசி, பாரதியார், சுப்பிரமணியம், சரிங்களா, அப்புறம் வாஞ்சிநாதன் எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. இதுல இவங்க பண்ணக்கூடிய பெரிய ட்ரிக் என்ன அப்படின்னா அண்ட் அதர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதர்ஸ்ன்னு கொடுத்துட்டா தமிழ்நாட்டுல யார் யார் போராடினாங்களோ எல்லாத்த பத்தி நம்ம படிச்சேதான் ஆகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த அதர்ஸ்ன்னு கொடுக்காம இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இவங்கள மட்டுமே ஒருத்தருக்கும் ஒரு 3 பேஜ் 2 பேஜ் அப்படின்னு நோட்ஸ் எடுத்து அதை மட்டுமே படிச்சுட்டு போய் எழுதிடலாம். ஆனா அதர்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால எதை வேணாலும் கேட்பாங்க, எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். இந்த ப்ராசஸ் வெரி டஃப். சரிங்களா? இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமா இருக்கும். படிக்கிறது தவிர நம்மளால வேற எதையுமே பண்ண முடியாது. அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில இப்ப இருக்கக்கூடிய காம்படிஷன் அப்படி இருக்கு. சரிங்களா? இந்த போட்டியோடைய சூழல் வந்து முழு நேரம் யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ரிவார்ட் தருது. நான் கொஞ்ச நேரம் மட்டும் படிக்கிறேன், என் வசதிக்கு தகுந்த மாதிரி படிக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காதுங்க. நான் வந்து உங்களை வந்து நான் மோட்டிவேட்லாம் கண்டிப்பா பண்ணவே மாட்டேன். நீங்களாம் செல்ஃபா மோட்டிவேட் ஆகி படிக்கணும். ஸோ திருக்குறள் எல்லாம் சொல்ல தெரியாது. சரிங்களா? சொன்னாலும் ஒரு புண்ணியமும் கிடையாது. என்னன்னா இந்த எக்ஸாமுடைய நேச்சரை நம்ம கரெக்டா தெளிவா புரிஞ்சுட்டு அதை நோக்கி நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிக்கணும். அது இல்லாம நமக்கு கையில என்ன கிடைக்குதோ, ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொருளை தொலைச்சு நான் இங்கதான் தேடுவேன் அப்படின்னு நம்ம தேடிட்டு இருக்கிறோம். ஆனா கடைசி வரைக்கும் அந்த பொருள் நமக்கு கிடைக்காமயே போயிடும் இல்லைங்களா? அதுதான் நம்ம பொதுவா இந்த டிஎன்பிசி படிக்கிறவங்க பண்ணிட்டு இருக்காங்க. முழு நேரம் யாரு ஃபுல்லா இதுக்காக போக்கஸ் பண்ணி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா வேலை உறுதியா கிடைக்குங்க. ஓகே. ஸோ மற்றும் பிறர் அப்படின்னு கொடுத்ததுனால தமிழ்நாட்டுல இருந்து யார் யாரெல்லாம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்காக போராடினாங்களோ அவங்க எல்லாத்த பத்தி நம்ம படிக்கணும். ஓகேங்களா? விடுதலை போராட்டத்தின் வகைகள், தியாகங்கள், இதழ்கள், இலக்கியம், நாடகம், பாடல்கள், திரைப்படங்கள் உள்ளிட்டவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விடுதலை போராட்டத்தின் வகைகள், தியாகங்கள், இதழ்கள். சோ இது பாத்துக்கோங்க. இப்ப வந்து திரைப்படங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ திரைப்படத்தெல்லாம் நம்ம எங்க போய் தேடி எடுக்கிறது? சுதந்திர போராட்ட வரலாற்றில் நமக்கு என்னென்ன திரைப்படங்கள் நம்மளுடைய சுதந்திர போராட்டத்திற்கு உதவியது நீங்க நல்லா கூகுள் பண்ணீங்க அப்படின்னா அழகா கிடைக்கும். முதல் பேசும் படம் அப்படின்ட்டு நம்ம காளிதாஸ் அப்படின்னு ஒரு படத்தை சொல்லுவோம். சரிங்களா? அந்த படத்துல ராட்டன சுத்தக்கூடிய காந்தியோடைய பானமே அந்த ராட்டனம் தான் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சோ என்னன்னா இதுதான் கொஸ்டின் வந்து இப்படிதான் கேட்பாங்க. வள்ளி திருமணம் எந்த வருடம் படம் வெளியிடப்பட்டது? ஏன்னா வள்ளி திருமணத்துல வெட்கம் கெட்ட வெள்ளை குக்குகளா விரட்டினாலும் திரும்ப வரீங்களே அப்படின்றத வசனத்தை சொல்லியிருப்பாங்க. சுதந்திர போராட்டத்திற்கு நேரடியாக எதிர்ப்பு தெரிவிச்சா தியேட்டரை சீல் வச்சிருவாங்க. சரிங்களா? சோ அது மாதிரி இருக்கிறதுனால இது மாதிரி கொக்குகளை விரட்டுற மாதிரி அவங்க வந்து டபுள் மீனிங்ல அப்பவே வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி 1939 தியாக பூமி அப்படின்றதுல நம்மளுடைய தேச சேவைக்காக ஒரு பெண் கணவனை விட்டுட்டு தேச சேவைக்காக போய் பண்ணுவாங்க. காந்தி கூட போய் சேருவாங்க. பஞ்சாப் கேசரி அப்படின்னு ஒரு படம். இது வந்து வந்தே மாதரம் அப்படின்ற பாடல் அதிகமா இந்த படத்துல வந்து வந்திருக்கும். அதே மாதிரி நாம் இருவர் அப்படின்னு ஒரு படம். சரிங்களா? பாரதியாருடைய எல்லா பாடல்களும் இந்த படத்துல போட்டிருப்பாங்க. அச்சமில்லை அச்சமில்லை. என்னன்னா கொஸ்டின் வந்து இப்படிதான் கேட்பாங்க. மாத்ரு பூமி அதுல எந்த கதாபாத்திரம் இந்த சுதந்திர போராட்டத்திற்கு ரொம்ப ஆதரவளிச்சு நடிச்சிருந்தாங்க? கொஸ்டின் இது மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எங்க இருந்து தேடி எடுக்கணும்னா நீங்க கூகுள் பண்ணீங்கன்னாவே இதற்கான விஷயங்கள் எல்லாமே வருதுங்க. நம்ம இன்னும் கூட நம்மளை நோக்கி எது வருதோ அதை வச்சுதான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம எதை நோக்கி போறோமோ அதுல இருந்துதான் கேள்வி வரும். இந்த டிஃபரன்ஸ் தான் இந்த எக்ஸாம்ல கிளியர் பண்றவங்க கிளியர் பண்ணாம இருக்கிறவங்க. உங்களுடைய ஆர்வம் அதீதமா இருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதீத ஆர்வம் இதுல உங்களை அடுத்தடுத்த லெவலில் நோக்கி போக வைக்கும். டிமோட்டிவேட் ஆகக்கூடிய எல்லா நேரமும் சப்ஜெக்டை மாத்திக்கோங்க. சரிங்களா? இந்த சப்ஜெக்ட்ல எனக்கு சரியா வரல, ஃபேமிலியில ஏதோ ஒரு கஷ்டமா இருக்குன்னா இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிங்க. இருக்கக்கூடிய அந்த 7 சப்ஜெக்ட் தான்
உங்களுக்கு எல்லாமாவும் இருக்கணும். இல்ல எனக்கு படிக்கிறது கொஞ்சம் சோம்பலா இருக்கு, நான் சினிமாவுக்கு போறேன், இல்ல நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன் அப்படின்னு நம்ம டைவர்ட் ஆகாம சப்ஜெக்டை டைவர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடலாம். ரொம்ப டஃப்புங்க, இந்த சாதாரண காலம் கிடையாது. ஏன்னா இப்ப இந்த எக்ஸாமோடைய எக்ஸ்போஷர் இப்ப ஃபுல்லா வந்துருச்சு, எல்லாருக்குமே தெரியும். இப்ப நான் வீடியோ போடுற மாதிரி எல்லாருக்குமே ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ எஜுகேட் பண்ணி ஒருத்தன் ஃப்ரெஷ்ஷா வரான், நிறைய மார்க் எடுத்துட்டு வரான் அப்படின்னா பெரிய இன்ஸ்டியூட்ல அவங்களுக்கு பெரிய எல்சிடி மானிட்டர் வச்சு அக்கு வேற ஆணி வேற விலைக்கு தந்துடுறாங்க. அதுவும் இல்லாத நம்மளுடைய வாட்ஸ்அப்ல இல்லாத மெட்டீரியலே கிடையாது, கூகுள் டிரைவ்ல இல்லாத மெட்டீரியலே கிடையாது, எல்லார் கையிலுமே எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு இருக்கப்ப நம்ம அதுல இருந்து எப்படி வித்தியாசப்படுறோம், அவங்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கும். ஓகே, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் உமன் ஃப்ரீடம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் ஸ்கூல் புக்லயே இருக்குதுங்க. சரிங்களா, நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இதுல 2-3 பேர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா பிறர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்க. சரிங்களா, ஸோ பிறர் அப்படின்றத இவங்க கொடுத்துட்டாவே எதை வேணாலும் கேட்கலாம், யாரை பத்தி வேணாலும் கேட்கலாம் அப்படின்றதுதான் இதுல சொல்றது. சரிங்களா, ஓகே. கிறிஸ்டியன் மிஷனரிஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன், ஜுடிஷியரி, லோக்கல் கவர்மெண்ட், போலீஸ், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், இதெல்லாமே கொஞ்சம் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ஆனா கொஞ்சம் இதெல்லாம் புதுசா இருக்கும். கிறிஸ்துவ சமய இயக்கங்கள் என்ன பண்ணாங்க, ஸோ இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி அறிவு இந்த லெவல்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஆங்கிலேயர்கள் மதம் பரப்புவதற்காக கல்வியை ஆரம்பத்துல அதன் வழியாக மதத்தை பரப்பலான்னு வந்தாங்க. அவங்க கொடுத்த கல்வி தான் மேல இருக்கக்கூடிய சமூகத்துல இருந்து கீழே இருக்கக்கூடிய சமூகம், அந்த 5 அடித்தட்டு மக்கள் வரைக்கும் மேல இருக்கிறதுல இருந்து கீழே இருக்கிற எல்லாருக்குமே கல்வி கொடுத்தாங்க. நான் இந்த செக்டாருக்கு மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னு கொடுக்காம எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அது அவங்க பண்ண பெரிய நன்மை. இன்னும் பல கேடுகள் பண்ணிருக்காங்க ஆங்கிலேயர்கள், ஆனா இன்னும் கூட கல்வி அவங்க கொடுத்ததுனாலதான் நம்ம இந்த லெவல்ல இருக்கோம். நான் இங்க பேசிட்டு இருக்கிறேன், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, நம்ம கையில போன் வச்சிருக்கோம். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் கிறிஸ்துவ மிஷினரிகள் ஆரம்பத்துல ஆரம்பிச்ச பள்ளிக்கூடங்கள் தான். சரிங்களா, ஓகே. ஸோ அவங்களுடைய நோக்கம் வந்து செகண்டரி தான் கல்வி கொடுக்கணும் அப்படின்றது, பிரைமரியா அவங்க மதத்தை பரப்பணும் அப்படின்றதா இருந்தது. ஸோ நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஓகே, சமூக நீதி கோட்பாட்டின் தோற்றமும் வளர்ச்சியும், சமூக மத இயக்கங்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் சாதனைகள். பாருங்க, அரசியல் கட்சிகள் மற்றும் சாதனைகள் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், யூனிட் 9ல படிச்சிருப்போம். அப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஒரு இது வந்து குரூப் 2க்கு ஃபர்ஸ்ட் டாபிக் முடிஞ்சதுங்க, இவ்வளவுதான் அப்படின்றது. என்னன்னா 2க்கு மெயின்ஸ்க்கு நம்ம படிக்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம ஏற்கனவே படிச்ச எல்லா மெட்டீரியலையும் எடுத்து திருப்பி படிக்கணும். நம்ம படிக்கிறப்ப எதை விட்டுருக்கோமோ அதை சேர்த்து நல்லா படிக்கணும், தெளிவா படிக்கணும். படிச்சா கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவோம். இது வந்து நமக்கு இப்ப 2க்கு உண்டானதுங்க. 2Aக்கும் பாருங்க ஆல்மோஸ்ட் சேமா சிமிலரா தான் இருக்கும், ஒன்னும் பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்காது. இதுல 20 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இதுல இருந்து முன்னாடி 40 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க, 40 மார்க்ஸ், இதுல 20 கொஸ்டின். 20 கொஸ்டின் அப்படின்னா 20 into 1.5 30 மார்க் இந்த பார்ட்ல இருந்து மட்டும் கேட்கிறாங்க. திரும்பவும் ஐரோப்பியர்களின் வருகை, போர்ச்சுகீசியர்கள், டச்சு, டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், சரிங்களா, பிரெஞ்சு ஆதிக்க போட்டி எல்லாமே வருது. பிரெஞ்சு ஆதிக்க போட்டியில தான் நமக்கு கர்நாடக போர்கள் வரும். கர்நாடக போர்கள் கர்நாடகத்துல நடந்தாலும் அதனுடைய 2 பேர் எதிரிகள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷும் பிரெஞ்சும் தான். யாரு டாமினண்டா இருக்கணும் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய போர்களா தான் அந்த போர்கள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஆங்கிலோ மைசூர் போர்கள், இதுதான் உண்மையா இந்திய மண்ணின் மைந்தனுக்கும் பிரிட்டிஷ்க்கும் நடந்த முக்கியமான போர். சரிங்களா, திப்பு சுல்தான் 1799 4வது மைசூர் போர்ல இறந்து போவாரு. ரொம்ப முக்கியமானவர். 1799 நம்ம ரொம்ப முக்கியமான வருஷம். வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்குல போடுவாங்க, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் அதுல. ஓகே, சோ அடுத்து மராத்திய போர்கள். ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா, இதெல்லாம் வந்து மராத்திய போர்களுக்கும் தமிழ்நாடுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது, பேஷ்வாக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் தெரியல. ஆனா இதெல்லாம் நம்ம கவர் பண்ணணும். சிலபஸ்ல இருக்கு, சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் படிக்கணும், அது தமிழ்நாடா இல்லாம இருந்தாலும் கூட. பாளையக்காரர்களின் கிளர்ச்சி, வேலூர் கழகம், ஓகே, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சது, ஏற்கனவே மேல இருக்கக்கூடியதுதான். 18-19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், கிறிஸ்துவ சமய இயக்கங்கள், பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், பிரம்ம ஞான சபை, ராமகிருஷ்ண மிஷன். ராமகிருஷ்ண மிஷனோ பிரம்ம சமாஜம் கூட இங்க ஆரம்பிச்சாங்க. ஆரிய சமாஜமோ தமிழ்நாட்டுல என்ன இருக்கு அப்படின்னு தெரியல. ஆனாலும் இதை நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா படிக்கணும். சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு இதுதான் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம பார்சி சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு இருக்கும், முஸ்லீம் சீர்திருத்த இயக்கங்கள், அலிகார் இயக்கம்லாம் இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை. இவங்க கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ்ல இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, மற்றும் பல அப்படின்றத கொடுக்கல. நம்ம தேவையில்லாத எதுவும் ஒரு எழுத்து கூட படிக்கக்கூடாது. சரிங்களா, ஒரு வரி கூட படிக்கக்கூடாதுன்னு இல்லை, ஒரு வார்த்தை கூட படிக்கக்கூடாது இல்லை, ஒரு வரி கூட, ஒரு எழுத்து கூட படிக்கக்கூடாது. ஓகே, ஏன்னா இருக்கிறத படிக்கிறதே கடல் அளவுக்கு இருக்கு.
ரீஃபார்ம் ஆஃப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் தமிழ்நாடு. சரிங்களா, தமிழ்நாட்டில் ஆங்கில கிழக்கிந்திய ஆட்சியின் சீர்திருத்தங்கள், நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணியிருப்பாங்க. கல்வியை இவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. மன்ட்ரோ பிரபு அவர் வந்து பாத்தீங்கன்னா ரயத்வாரி சிஸ்டம் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. பத்திரிகைகள் நிறைய வந்திருக்கும். இது மாதிரி நிறைய சீர்திருத்தங்கள் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தின் எழுச்சி, சென்னை வாசிகள் சங்கம், இது வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லக்ஷ்மி நரசு செட்டிங்களா அவர் ஆரம்பிச்சிருப்பாரு. எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க. இதே மாதிரி நேட்டிவ் சொசைட்டிஸ் எல்லா இடத்துலயுமே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா நமக்கு 2A படிக்கிறப்ப இதை மட்டும் படிச்சா போதும். இதெல்லாம் பாருங்க அதுல இல்லாதது. அதாவது அதுல வந்து தமிழ்நாடுல இது இந்த டாபிக்லாம் கொடுக்காம இருந்தது. ஓகே, சென்னை வாசிகள் சென்னை மெட்ராஸ் மகாஜன சபா 1884 ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லைங்களா. சீனிவாச பிள்ளையா யாரோ ஒருத்தவங்க ஆரம்பிச்சு வெங்கையா நாயுடு, ஸோ அவர்ல ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்தியன் நேஷனல் மூமெண்ட், அதுக்கப்புறம் தமிழ்நாடுடைய மொத்த சுதந்திர போராட்ட வரலாறு வந்துருச்சு. சரிங்களா, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ல இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து மூணாவது மாநாடு இங்க நடந்திருக்கும். அதுக்கப்புறம் எத்தனை மாநாடு இங்க நடந்தது? 1920 நாக்பூர் மாநாடுல விஜயராகவாச்சாரி தலைவர், அவருடைய பங்களிப்பு என்ன? மாடரேட் வந்து என்ன பண்ணாங்க? சரிங்களா, மாடரேட் பீரியட் என்ன? எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க? டெரரிஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க? நிறைய இருக்கும். ஆஷ் கொலையை பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, உவேசா கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு அழைக்கப்படுறது இருக்கும். பாரத மாதாவுக்கு கோயில் கட்ட, இது மாதிரி சுப்பிரமணியம், எல்லாத்த பத்தியும் நம்ம டீட்டெயிலா படிக்கணும். நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட்ல நம்ம என்ன பண்ணோம்? சிவில் ஒபீடியன் மூவ்மெண்ட்ல ராஜாஜி தலைமையில எவ்வளவு பேர் போனாங்க? சர்தார் வேலுரத்ன பிள்ளை என்ன பண்ணாரு அதுல? இது மாதிரி ஒரு டாபிக்கும் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய டாபிக் நம்ம ஓரளவு படிப்போம். அதை தாண்டி வெளியிலையும் நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்குங்க. குட் இந்தியா மூவ்மெண்ட், சரிங்களா, குட் இந்தியா மூவ்மெண்ட்ல என்ன நடந்தது இங்க? நிறைய இடத்துல கோயம்புத்தூர் மில்ல போராட்டம் நடக்கும். அது மாதிரி நமக்கு சென்னையில பின்னி மில்ல போராட்டம் நடக்கும். நிறைய நடந்திருக்கும். அந்த வரலாறு எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். ஏன்ஷியன்ட் தமிழ் சொசைட்டி, ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன், இதெல்லாம் பாருங்க. யூனிட் 8ல இருக்கக்கூடியது முக்கியமான பார்ட்ஸ். தொல்லியல் அகலாய்வு சான்றுகள், அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி, சங்க இலக்கியம் மற்றும் சங்க காலம். சங்க இலக்கியம் சங்க காலம் தான் கொடுத்துருக்காங்க. அகநானூறு, 10 பாட்டு, 8 தொகை, இது எல்லாத்தையும் நம்ம இதுல கவர் பண்ணணும். பாருங்க, ஒரே ஒரு டாபிக் நான் சொல்றது கண்டிப்பா உங்களை பயமுறுத்தும். கண்டிப்பா பயமுறுத்தணுங்கிறதுக்காக தான் சொல்றது. சரிங்களா, ஏன்னா அந்த பயம்தான் உங்களுக்கு அடுத்தடுத்த நிலையை நோக்கி ஓடுறதுக்கு துணிவை தரும். இல்ல என்னால இது ஈஸியா எதிர்கொள்ள முடியும் அப்படின்னா நம்ம படிக்காமே போயிடுவோம். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம படிக்கவே ஆரம்பிப்போம். ஓகே, சங்க இலக்கியம் சங்க காலம், சரிங்களா, இது எல்லாத்தையும் நம்ம வாழ்வியல் வரைக்கும் நம்ம படிக்கணும். ஓகே, திருக்குறள், நமக்கு திருக்குறள் யூனிட் 8ல இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் திருப்பி படிக்கணும். நிறைய தான் இருக்கு, படிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாதுங்க. சுதந்திர போராட்டத்தில் தமிழர்களுடைய பங்கு என்ன? இலக்கியவாதிகள், பெண்ணுரிமை செயல்பாட்டாளர்கள், இதெல்லாம் புதுசு நமக்கு. சரிங்களா, இதெல்லாமே பெண்ணுரிமை செயல்பாட்டாளர்கள்லாம் புதுசு. மார்க்கெட் பத்தி நம்ம படிக்கணும். ஒரு சில விஷயங்கள் நம்ம இதுல புதுசா நம்ம சேர்த்துக்க வேண்டியதா இருக்கும். ஓகே, நீதி கட்சி, பகுத்தறிவு, இதெல்லாமே யூனிட் 8 யூனிட் 9ல நமக்கு பிலிமினரில வரும். அதை திருப்பி படிப்போம். தனித்தமிழ் இயக்கம், தேவனைய பாவானாறு, இதெல்லாம் பத்தியும் நம்ம படிக்கணும். இது தமிழ் இலக்கியத்துல நம்ம படிச்சிருப்போம். அதெல்லாம் நம்ம திருப்பி படிப்போம். ஆளுமைகள், பெரியார், அறிஞர் அண்ணா, இவங்களாம் நம்ம படிக்கணும். உள்ளிட்ட அறிஞர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல கொஞ்சம் நம்ம எக்ஸஸா படிக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா, ஓகே. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம எங்க இருந்து படிக்கணும்? சோர்சஸ் எதை வச்சு நம்ம படிக்கணும் அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் 2A எடுத்து நான் போடுறேங்க. ஸோ 2 சொன்னா நிறைய இருக்கும். ஓகே, ஸோ ஒரு டாபிக் நான் இந்த பிடிஎஃப் வந்து லிங்க்ல தரேன், நீங்க பாருங்க. ஸோ ஒன்னுத்துக்கும் கொடுத்துருப்போம். இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்கு. பழைய புக்ல எது படிக்கணும், புது புக்ல எது படிக்கணும் அப்படின்றது சொல்லியிருப்போம். ஐரோப்பியர்களின் வருகை, இந்த புக்ல படிச்சுட்டு அடுத்து நான் கீழே ஸ்டாண்டர்ட் புக் சொல்லுவேன், அதுலயும் நம்ம படிக்கணும். அதையும் நம்ம என்ன அப்படின்றது சொல்றோம். ஆங்கிலோ பிரெஞ்சு ரிவால்ரி, இதை பத்தி இதுல ஸ்கூல் புக்ல எங்க படிக்கணும், பழைய புக்ல எங்க படிக்கணும், புது புக்ல எங்க படிக்கணும் அப்படின்றது போட்டுருவோம். பாளையக்காரர்கள் கிளர்ச்சி, சரிங்களா, 18ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், இதுவும் நம்ம எல்லாமே எடுத்து போட்டிருக்கு. அதாவது எங்க படிக்கணும் அப்படின்றது போட்டிருக்கு. 19ஆம் நூற்றாண்டில் சமூக மற்றும் சமய சீர்திருத்த இயக்கங்கள், சோசியல் அண்ட் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட், 19th செஞ்சுரி, 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் 2015 எடிஷன், அதுலயே 2019 எடிஷன், அது நம்மளுடைய புதிய புக், அதுலயும் நம்ம படிக்கணும். எப்படி இருந்தாலும் ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் அதற்கும் இதுக்கும் வேறுபடும். அந்த பாயிண்ட்ல இருந்து கூட கேள்விகள் கேட்கலாம். எதையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ரீஃபார்ம் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எந்தெந்த சீர்திருத்தங்கள் பண்ணாங்க. ஓகே,
தமிழ்நாடுடைய விடுதலை போராட்ட வரலாறு ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு அப்படின்றத போட்டிருப்போம் பாருங்க. இந்திய விடுதலை இயக்கத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், இந்தியாவில் தேசிய எழுச்சி, சரிங்களா? இது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கிறத நம்ம இனிஷியலா படிச்சிருந்தோம். ஏன்ஷியன்ட் தமிழ் சொசைட்டி, ஆர்கியாலஜிக்கல், இது எல்லாமே நம்மளுடைய 11th எத்திக்ஸ் புக்ல ஓரளவு நல்லா போட்டிருப்பாங்க. அதுல இருந்து நம்ம கவர் பண்ணலாம். அதுவும் நம்ம இங்க எடுத்து போட்டிருக்கு. திருக்குறள் நம்ம 6th to 12th இருக்கக்கூடிய திருக்குறள் எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு போவோம். ஆனா அவங்க கேட்கறது அதுல இருந்து சம்பந்தமே இல்லாம வெளியில தான் கேட்பாங்க. திருக்குறள் பத்தி பேசிக்கான ஐடியா இருக்கணும். நிறைய பேர் சொல்றாங்க இந்த குரூப் 2 பிலிமினரி எக்ஸாமுக்கு நான் படிச்சே இருக்க தேவையில்ல, ஜிஎஸ் அது மாதிரி இருந்தது அப்படின்ட்டு. படிக்காம உள்ள போயிருந்தீங்க அப்படின்னா உங்களை திருப்பி நீங்களே கோமாளியா நினைச்சிருந்திருப்பீங்க. நீங்க படிச்சுட்டு போனதுனாலதான் உங்களால எதிர்கொண்டு ஒரு 150 மார்க்கோ 155 மார்க்கோ எடுக்க முடிஞ்சது. அந்த கொஸ்டின் பேப்பர் அப்படிதான் இருக்கும். யூபிஎஸ்சிக்கும் இதே மாதிரிதான். நீங்க ஒரு டைம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறப்ப இந்த பேப்பருக்கு நம்ம படிச்சே இருக்க வேணாம், ஆனா வித்தியாசம் இருக்கும். நுணுக்கமா அதை ஒரு கொஸ்டினுக்கான பிஎஸ்சியை எலிமினேட் பண்ணுவீங்க இல்லைங்களா? அதுதான் படிச்சவனுக்கும் படிக்காம போறவங்களுக்கும் உண்டான வித்தியாசம். மெயின்ஸ் போறப்ப அப்படிதான் இருக்கும். மெயின்ஸ் எல்லாமே ஜென்ரலைஸ்டா கேட்பாங்க, எதுக்கு நான் இவ்வளவு படிச்சேன் அப்படின்னு. ஆனா நீங்க டீட்டெயிலா படிச்சதுல இருந்து அந்த நேரத்துல இந்த பாயிண்ட்ஸை எடுத்து எழுதுவீங்க இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியமானது. ஓகே, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழியன்ஸ் இன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட், சரிங்களா? ஸோ ஒரு சிலது நமக்கு ஸ்கூல் புக்ல இல்ல, அது வெளியில இருந்து நம்ம படிச்சுக்கலாம், சரிங்களா? இது ஒரு டிராஃப்ட் தான், சரிங்களா? இதுக்கப்புறம் இதை என்ரிச் பண்ணி ஒரு டாபிக்கும் நான் தனித்தனியா வீடியோ பண்ணி கீழே பிடிஎஃப் தரங்க, நீங்க பாத்துக்கோங்க. அதை கன்சல்டேட் பண்ணீங்கன்னா போதும், சரிங்களா? நீங்களே உங்களோட மெட்டீரியலை ரெடி பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் சமூக மாற்றம் எதுவுமே இருக்கு, நீதி கட்சி, இதை பத்தி எல்லாம் டீட்டெயிலா இருக்கு. தமிழ் சொசைட்டி, ரீஃபார்ம், தந்தை பெரியாரு, ஓகேங்களா? ஓகே, ஸோ இது தமிழ்நாடுக்காக இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ். இது இல்லாம என்னன்னா இந்தியாவுக்கும் சிலது நம்ம படிக்கணும். ஸோ இந்தியாவுக்கு நம்ம படிக்கிறப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிலது இந்தியா நம்மளுடைய 2ல வர்றதுல இந்தியாவுக்குன்னு சிலது வெளியில இருக்கும். அதை நம்ம கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தனியா போட்டிருப்போம். 9th எது படிக்கணும், 10th எது படிக்கணும், 11th ஹிஸ்டரி என்ன படிக்கணும், 12th ஹிஸ்டரி என்ன படிக்கணும், 12th எத்திக்ஸ்ல என்ன படிக்கணும் அப்படின்றத தனியா எடுத்து போட்டிருப்போம், சரிங்களா? அதே மாதிரி நம்மளுடைய இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு நம்மளுடைய 12th புக்ல சூப்பரா கவர் பண்ணிருப்பாங்க பாருங்க. 12th லெசன் 3, 4, 5, 6, 7, 8 இது எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பா படிக்கணும். ஸோ 2க்கு படிச்சதோட சேர்த்து கொஞ்சம் எக்ஸஸா நம்ம அதாவது 2A படிச்சதோட சேர்த்து 2க்கு நம்ம படிக்கணும். அது எதுவும் இல்லாம தனியா நம்ம 2Aக்கு எக்ஸஸா சில விஷயத்த நம்ம சேர்த்து படிச்சுக்கணும். ஓகே, புக்ஸ் நம்ம எதை படிக்கணும்? ரொம்ப முக்கியமானது வெங்கடேசன் புக்கு ஹெச்டிக்கு நம்ம கண்டிப்பா படிக்கணும். ஏன் படிக்கணும் அப்படின்னா நமக்கு சிலபஸ் செட் பண்ணிருக்கிறது எதுக்காக செட் பண்ணிருக்காங்கன்னா நம்மளுடைய காலேஜ், அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட்னா இப்ப பிஏ ஹிஸ்டரி படிக்கிறவங்களுக்கு சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை தான் நமக்கு கொஸ்டினா கேட்க போறாங்க. அந்த பிஏ ஹிஸ்டரி படிக்கிறவங்க காலேஜ்ல எந்த புக் படிக்கிறாங்க? டாக்டர் வெங்கடேசன் புக்கு தான் படிக்கிறாங்க, சரிங்களா? ஸோ வெங்கடேசன் புக்கு தான் அவங்க படிக்கிறாங்க. அதை சொல்லித்தர வாத்தியாரும் அதை படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அப்ப அதுல இருந்து தான் கொஸ்டின் எடுத்து கேட்பாங்க. அப்ப யூனிவர்சிட்டியில ஸ்டாண்டர்டா ஃபாலோ பண்ணக்கூடிய புக் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மராஜ் அப்படின்னு ஒரு ஆத்தர் எழுதியிருப்பாரு, வெங்கடேசன் எழுதியிருப்பாரு. வெங்கடேசன் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இந்த புக்கை நம்ம கண்டிப்பா எடுத்து படிக்கணும். நவீன கால இந்திய வரலாறு, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி, இது தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். இந்த எல்லா புக்கையும் நம்ம வாங்கி படிக்கணுமா அப்படின்னா இந்த புக்ல இருக்கக்கூடிய சில பார்ட்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கும். அந்த பார்ட்டை நம்ம வாங்கி படிச்சுக்கணும். இல்ல லைப்ரரி போய் நீங்க படிக்க போறீங்க, இல்ல ஒரு 6-7 பேரா சேர்ந்து படிக்க போறீங்கன்னா ஆளுக்கு ஒரு புக்கை வாங்கிட்டு ஷேர் பண்ணி படிச்சுக்கலாம். கம்பைன் ஸ்டடி, சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெயின்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரிட்டர்ன் மெயின்ஸ்க்கு வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் அப்படின்ட்டு 4 வால்யூம்ல புக் போட்டிருப்பாங்க. தமிழ்நாடுடைய வரலாறு கண்டிப்பா இந்த டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க உறுதியா கையில வச்சிருக்கக்கூடிய புக். ஏன்னா யூனிட் 8 and 9 அதுல இருந்து நிறைய கேள்வி கேட்பாங்க. தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் ரெட் கலர் அட்டை இருக்கும், 4 புக் இருக்கும், சரிங்களா? ரொம்ப முக்கியம். அதை நீங்க வாங்கினா ஒரு புக்கையும் ஒரு 2-3 நாள்லயே படிச்சிடலாம். நீங்க அந்த புக்கை இந்த டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறதுனால படிக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நீங்க தமிழரா இருக்கிறதுனாலவே படிக்கணும். அது மாதிரியான முக்கியமான புக்குகள் அது எல்லாமே. ஓகே, அடுத்து ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் இந்தியா பை பிபின் சந்திரா, அப்புறம் ஸ்பெக்ட்ரம், சரிங்களா? பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் ஹிஸ்டரி. இது என்சிஆர்டி புக்கை அவர் சூப்பரா சுருக்கி போட்டிருப்பாரு, ரஜீவ் வகேரு. அதே மாதிரி ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் இந்தியா பை பிபின் சந்திரா புக்கு தமிழ்லயும் கிடைக்குது.
ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இது வந்து இந்த டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிக்கிறதுனால இந்த விபின் சந்திரா புக்கை படிக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நீங்க இந்தியரா இருக்கிறதுனாலவே இந்த பிபின் சந்திரா புக்கை படிக்கணும். அவ்வளவு சூப்பரா இருக்கும். நம்மளுடைய வரலாறு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பள்ளி பாடக புத்தகத்தில் நம்ம படிக்கிறத தாண்டி பெரிய வரலாறு இருக்கு. சரி, நம்ம வரலாற்று அறிஞர்லாம் ஆகப்படுறது கிடையாது. நமக்கு மார்க் தான் தேவை. நான் சும்மா உங்களோட ஆர்வத்தை தூண்டுறதுக்காக சொல்றேன். நமக்கு இப்போதைக்கு மார்க் தான். சரிங்களா? நிறைய வரலாறு சார்ந்த புத்தகங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம பின்னாடி படிச்சுக்கலாம். சர்வீஸ் வாங்கிட்டு சும்மா உட்காந்துருப்போம் ஆபீஸ்ல, இல்லைங்களா? அப்ப படிச்சுக்கலாம் நம்ம. ஓகே. சோ இது இல்லாம நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பெரியார் 100, பெரியார் 1000 அப்படின்னு ஒரு புக் இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன புக்கு தான், பிடிஎஃபாவே கிடைக்கும். அதை வாங்கி நீங்க படிச்சுக்கோங்க. அதுல இருந்து எப்பயுமே 2-3 கேள்வி அதுல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பெரியாரை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றதுனால நிறைய கேள்விகள் அதுல வர்றதுனால அந்த கேள்வி கேட்கும். சுரேஷ் அகாடமியோட யூனிட் 8, நான் இந்த அகாடமி புக் மட்டும் தான் படிப்பேன் அப்படின்லாம் இருக்காதீங்க. எதெல்லாம் கையில கிடைக்கோ எல்லாத்தையுமே கலெக்டிவா எடுத்துட்டு படிங்க. சரிங்களா? ஒரு மாணவரா நம்ம பயங்கரமா கலெக்ட் பண்ணணும். அதுதான் முக்கியம் நமக்கு. ஓகே, இப்ப நம்ம வந்து நெட்ல எப்படி சோர்ஸ் தேடி எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நெட்ல வந்து உங்களுக்கு இந்த புக் எதையுமே தொடாம நெட்லயே அவ்வளவு சோர்சஸ் இருக்கு. அதை வச்சு நம்ம படிச்சிடலாம். இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணு இந்த தமிழ் விக்கி அப்படின்ற வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து விக்கிபீடியா கிடையாது, தமிழ் விக்கி. இது தனி. விக்கிபீடியால யார் வேணாலும் எடிட் பண்ண முடியும். ஆனா இந்த தமிழ் விக்கியில ஒரு சிலர் மட்டும்தான் எடிட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி இருக்கும். சரிங்களா? அதுல பாருங்க, அயோத்திதாச பண்டிதர் பத்தி எக்ஸலண்டா கொடுத்துருப்பாங்க. வேற எங்கேயுமே உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கவே இருக்காது. அயோத்திதாசர் பண்டிதர் பத்தி ஹோல் டீட்டெயில் இருக்கும். சரிங்களா? நான் கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல நான் தரேங்க. நான் இவருடைய பிறப்பு என்ன, இவருடைய தாத்தா பேரு, தந்தையார் பேரு, கல்வி, ஏன்னா அதான் இப்ப கேட்டுட்டு இருக்காங்க இல்லைங்களா? தனி வாழ்க்கை, சித்த மருத்துவம், ஆன்மீகம், சாக்கிய பௌத்த சங்கம் எப்ப ஆரம்பிச்சாங்க, தென்னிந்திய பௌத்திய சாக்கிய சங்கம் எப்ப ஆரம்பிச்சாங்க, சாதி எதிர்ப்புக்கு இவர் வந்து என்ன பண்ணாரு, ஆதி வேதம் எப்ப ஆரம்பிச்சது, திராவிட பாண்டியன், ஒரு பைசா தமிழன், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் சூப்பரா எடுத்து கொடுத்துருப்பாங்க. அக்யூரேட்டா இருக்கும். 100% அக்யூரேட்டா இருக்கும். நிறைய பேருக்கு இன்னும் கூட விக்கிபீடியா தான் போய் பாக்குறீங்க. தமிழ் விக்கி அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சூப்பரான டேட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து நம்ம இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். பாருங்க, ஊவேசா பத்தி, ஊவேஸ் சிதம்பரனார் பத்தி டீட்டெயிலா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அவருடைய பிறப்பு, தனி வாழ்க்கை, அரசியல், சிறை வாழ்க்கைக்கு பின்னாடி என்ன பண்ணாங்க, அவருடைய நாட்டுடைமையாக்கப்பட்ட அவருடைய புத்தகங்கள் என்ன, எல்லாத்த பத்தியும் டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. விக்கிபீடியால இருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்றப்ப இது ரொம்ப ஆத்தென்டிக்கா இருக்கும். இந்த சோர்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நெட்ல இது ஒரு சோர்ஸ். சரிங்களா? ஒரு பாட்டு, மயிலை சீனி வேங்கடசாமி தமிழர் வளர்த்த அழகு கலைகள் பத்தி ஒரு புக் எழுதியிருப்பாரு. ரொம்ப நல்ல புக் இருக்கும். என்னன்னா, இது மாதிரிதான் நம்ம ஒன்னொன்னா தேடி எடுக்கணும். இதழியல் வாழ்க்கையிலோடைய அவருடைய பங்குகள் என்ன, அவருடைய விருதுகள் என்னென்ன வாங்கியிருக்காங்க. சோ இவரை பத்தியும் நமக்கு கொஸ்டின் வந்து கேட்கலாம். அடுத்து இப்ப சிங்காரவேலர் பத்தி நீங்க தமிழ்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். இது வந்து இந்த சோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பிறப்பு, கல்வி, காங்கிரஸ்ல எப்ப வந்தாரு, பௌத்தம், தலித் இயக்கங்கள்ல இவருடைய பங்களிப்பு என்ன, இந்த வெப்சைட்டை நல்லா எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஓகே, இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து சுதந்திரத்தை போற்றிய தமிழ் திரைப்படங்கள் பாருங்க, தினத்தந்தியோட வெப்சைட்லயே அழகா கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிவாஜி கணேசன் நடிச்ச படம். இந்த படம் பேரு நாம் இருவரோ ஏதோ, பயங்கரமா இருக்கும். இவர் வந்து ஜெர்மானிய ஆதரவு மாதிரி இந்தியா மேல குண்டு போட பார்ப்பாரு. இந்த மனைவி அந்த கணவனை கொன்னுடுவாங்க. சூப்பரா இருக்கும். ஊர் இரவா ஏதோ ஒரு படம், ரொம்ப நல்லா இருக்கும். ஆன்டி ஹீரோவா இவர் வந்து நடிச்சிருப்பாரு சிவாஜி கணேசன். சரிங்களா? இதுல பாருங்க, நான் சொன்ன எல்லா டீட்டெயிலுமே எடுத்து போட்டிருப்பாங்க. 1936 சத்யசீலன் படம். சோ அதுல வந்து சுதந்திரத்தை பத்தி எழுதியிருக்காங்க. 1938 அனாதை பெண் அப்படின்னு ஒரு படம், அதுல வந்து எடுத்திருக்காங்க. பஞ்சாப் கேசரியில வந்தே மாதரம் பத்தி எழுதியிருக்காங்க. இதை கரெக்டா அழகா ஒரு நோட்ஸா எடுத்துட்டீங்கன்னாவே போதுங்க, சூப்பரா நமக்கு வந்து ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? சோ என்னென்ன படங்கள் இருந்தது அப்படின்றது இது இருக்கும். அடுத்து பத்திரிகைகளுடைய பங்கு என்ன, சிலபஸ்லயே இருக்கு. சோ பத்திரிகைகளோட பங்கு அழகா பாருங்க, தமிழ் இந்து ஆர்டிக்கல்ல அழகா எடுத்து போட்டிருக்காங்க. தேடினீங்க அப்படின்னா முதல்லாவே கிடைக்கும். தமிழ்ல மட்டும் எங்கேயாவது டைப் பண்ணி அதை சர்ச்ல போட்டு தேடுங்க, சூப்பரா நமக்கு கிடைக்கும். அதை எடுத்து நம்மளால ஈஸியா போட முடியும். சுதேசமித்திரன், சரிங்களா, யார் ஆரம்பிச்சாங்க, எப்ப ஆரம்பிச்சாங்க, எல்லா டீட்டெயிலுமே போட்டிருக்காங்க.
அதுக்கப்புறம் பாருங்க இந்தியா பத்திரிகை பாரதியார் பண்ணது, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்தியாவுடைய பிக்டோரலா நமக்கு புரிய வச்சிருவாங்க ஒரு சில விஷயத்த, ரொம்ப நல்லா இருக்கும். நவசக்தி, சரிங்களா? அதுக்கப்புறம் தேசபக்தன், திருவிக்க ஆரம்பிச்சது இல்லைங்களா, ரொம்ப முக்கியமானது. இவங்களுடைய பங்களிப்பு என்ன, தினமணி அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. தமிழ்நாடு வரதராஜலு நாயுடு அப்படின்றவர் ஆரம்பிச்சிருப்பாரு. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் இதழ்கள் நிறைய ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த இதழ்கள்னால விடுதலை போராட்டத்துல என்ன தாக்கம் இருந்தது அப்படின்றத படிக்கணும். ஓகே, சோ இப்ப நம்ம சொன்னது ஒரே ஒரு சப்ஜெக்டுக்கு உண்டான விஷயத்த மட்டும் சொன்னோம். மலைப்பா தான் இருக்கும். ஆனா நீங்க போஸ்டிங் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களை பார்த்து நிறைய பேர் மலைப்பா பார்ப்பாங்க. அதற்காகவாது நம்ம நல்லா படிக்கணுங்க. போஸ்டிங் கண்டிப்பா வாங்கணும். நன்றிங்க.